60 ஆண்டுகளா குளிக்காமலே இருந்த ஒரு நபர் முதல் முறை குளிச்சிருக்கிறாரு. அதனால அவரு உயிரிழந்ததாக சொல்லப்படுது. குளிக்காமலே வாழ்ந்த உலகத்தின் மிகவும் அசுத்தமான மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஈரானை சேர்ந்த அமு ஹாஜி 1928 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறந்த இவர் 2022 அக்டோபர் 23ஆம் நாள் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. ஈரானினுடைய ஃபார்ஸ் மாகாணத்துல இருக்கக்கூடிய டெஜ்கா அப்படின்ற விலகிய கிராமத்துல தான் இவரு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. குளிக்க மாட்டாரு, சோப்பு தண்ணி இவர் மேல படாது, சாம்பலால மூடப்பட்ட ஒரு முகம். இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடுமேவும் மக்கள் ரொம்ப பரிதாபப்பட்டு அவருக்காக ஒரு சிமெண்ட் கட்டிடம் மாதிரி கட்டி கொடுத்திருக்காங்க. அதுலதான் வாழ்ந்துட்டும் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. சோ இவரை பொறுத்த மட்டும் உடல்ல தண்ணி பட்டாலோ குளிச்சாலோ உடலுக்கு நல்லது இல்ல, நோய் வந்துரும், இறந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் இறந்த ஆண்டு அப்படின்றது 94வது வயதுல. இவருடைய உணவு அப்படின்றது சாலையில இறந்து கிடந்திருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய நான்வெஜ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ப்ராப்பரா அது ஹெல்தியானதா என்ன ஏதுன்னு பார்த்து அதை முறைப்படி அறுத்து அதை தான் நான்வெஜ்ஜா சாப்பிடுறோம். ஆனா இவரு சாலையோரமா இறந்து கிடந்திருக்கக்கூடிய விலங்குகளை தான் எடுத்து சாப்பிட்டு வராரு. ஆனா இவரு சாலையில இறந்து கிடந்த விலங்குகளை தான் எடுத்து சாப்பிட்டதாக சொல்லப்படுது. அதை அவர் எப்படி ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டாரு அப்படின்றதுமே தெரியல. ஆனா இன்னொன்னு, சிகரெட் அதிகமா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். முக்கியமா விலங்கினுடைய அந்த மலம் இருக்கு இல்லையா, அதை சிகரெட்ல வச்சு ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு பழக்கம் இவருக்கு இருந்திருக்கு. சோ இந்த வீடியோல நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இவர் ஃபாலோ பண்ணது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்க பண்ணவே கூடாது. இது எல்லாமே அவருக்கு அது அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்காக அதை பார்த்துட்டு யாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனா இவர் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. சோ இதை தாண்டி சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே குளிங்க குளிங்க குளிங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்துல அவர் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் குளிச்சு ஒரு சில நாட்கள்லயே அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்களுமேவும் ஒருவேளை குளிச்சதுதான் பிரச்சனையோ அப்படின்ற மாதிரியும் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, அந்த ஒரு ஸ்பெசிபிக் மனிதனுக்கு அவ்வளவு நாட்களாக ஒரு சில விஷயங்கள் ஒத்து போயிருந்திருக்கு. அவர் மண்ணோட மண்ணா குளிக்காம அப்படி இப்படின்னு இருந்தாலுமே அவருக்கு அது ஒத்து போனதுக்கு காரணம் அவருடைய பாடி கண்டிஷன் என்ன, அவர் என்ன மாதிரியான இம்யூனிட்டி கண்டிஷனோட வாழ்ந்தாரு, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு அது ஒத்து போனது அப்படின்றதுனால மத்தவங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ண கூடாது. நமக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில குளிக்கிறது ரொம்ப முக்கியம். சுத்தமான உணவு சாப்பிடணும், சுத்தமான உடையணும், அண்ட் தம் தண்ணி இதெல்லாமே நோ தான் கண்டிப்பா. ஆனா அவர் ஃபாலோ பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நாலேஜ், ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் காதுல வாங்கிக்கோங்க. இதை யாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ண கூடாது. இந்த வீடியோல இந்த நபர் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.